ஹாய் வணக்கம் மக்களே, நான் கோகுல் பிரசாந்த். இந்த வீடியோவில் இந்த அவுட் ஆஃப் த மணி கான்ட்ராக்ட் நிறைய பேர் ப்ளே பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஏன் அவங்க அதை ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்ககிட்ட அவ்வளோதான் காசு இருக்குது அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு இது வரும். என்கிட்ட அவ்வளோதான் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் இப்போ 24,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 24,800 இல்லை வந்து 25,000 800லேருந்து 1000 பாயிண்ட் தள்ளி இருக்கக்கூடிய அவுட் ஆஃப் த மணி பை பண்ணுவாங்க. மார்க்கெட் மேலே வரணும், மார்க்கெட் மேலே வரலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த அளவுக்கு வந்துடுமா அப்படின்னா அது வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து வாய்ப்பு இருக்காது. லைக் அது வந்து ஒரு இப்படி ஒரு கேம்பிளிங் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒரு அந்த அங்கே வந்து ஒரு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கோ நீங்கள் கொடுத்து ஒரு ப்ரீமியம் வாங்குறீங்க அப்படின்னா, அது அல்டிமேட்டாக என்ன, ஒரு காசு நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு உள்ளே வந்து போடுறீங்க, கரெக்டாக? அப்படிங்கும்போது இந்த காசில் நீங்கள் வேறு என்ன பண்ணலாம்? வேறு வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஒரு டின்னர் போகலாம், அங்கே வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு இனிமையான ஒரு நல்ல ஒரு நினைவுனா அது உங்களுக்கு இருக்கும். கரெக்டாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அது அந்த காசு கொண்டு இங்கே போட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ் தான் வரும், லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய அவுட் ஆஃப் த மணியில் நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்க, பார்க்கக்கூடிய 90% கான்ட்ராக்ட் வந்து அவுட் ஆஃப் த மணியில் இருக்கிறது எக்ஸ்பயர் அன்னைக்கு 0 ஆகிடும். ஏன்னா செல்லர்ஸ் வந்து அவுட் ஆஃப் த மணியில் தான் குடிகொண்டு இருக்காங்க. சரியா? எடுத்து காட்டுறாங்க பாருங்கள். இது வந்து நிஃப்டியோட ஆப்ஷன் செயின். சரிங்களா? உங்கள் லாஜிக் என்ன, 24,000 மார்க்கெட் இருக்க, இப்போ 24,117 நேராக போயிட்டு 24,800 அதில் வந்து இங்கே 25,000 என்கிட்ட அவ்வளோதான் இருக்குது, 20 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு எடுக்கிறேன் அப்படின்னு பண்ணுறது எப்படின்னா, ஒரு லாட்ரி வாங்குற மாதிரி தான். சரியா? நான் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கேன். இப்போ கேரளா போயிட்டு வரும்போதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பார்டரில் வந்து லாட்ரி வாங்குவாங்க. அந்த மாதிரி அடிச்சிருச்சுன்னா பெரிய லக்கு இல்லை, அந்த மாதிரி அடித்தா பெரிய லக்கு, நான் வந்து அப்படி இப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுக்கிறீங்க. மார்க்கெட் வந்து 20 ரூபாய்க்கு எடுக்கிறீங்க, 200 ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அது மாதிரி ஒரு கேம்லிங் தான் பண்ணுறீங்கன்னு தவிர்த்து ட்ரேடிங் நீங்கள் பண்ண கிடையாது. இப்போ மார்க்கெட் ஒன்று மேலே போகணும், இல்லை கீழே இறங்கணும். கரெக்டாக 90% கான்ட்ராக்ட் வந்து 0 ஆகுதுன்னு சொன்னோம் இல்லைங்களா? இப்போ இப்படி எடுத்துக்கோங்க, மார்க்கெட் வந்து இப்போ மேலே ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷனில் 0 ஆகிடும். சரியா? சொல்லப்போனால் இந்த மணி சேர்த்து 0 ஆகும். இல்லை மேலேயே ஏறுது, நீங்கள் அவுட் ஆஃப் த மணி ப்ளே பண்ணியிருக்கீங்க, லைக் இதை போய் வந்து வாங்கி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே, 800 வாங்கி வச்சுருக்கீங்க, மார்க்கெட் மேலே தான் ஏறி இருக்குது. ஆனால் 24,400க்கு மேலே ஏறலைன்னா அப்போ 0 ஆக போகுது. கரெக்டாக? அப்போ நீங்கள் எடுக்கும் போதே அந்த ட்ரேடு 90% லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது அவுட் ஆஃப் த மணி ப்ளே பண்ணுறவங்களுக்கு. அது ஒரு கேம்லிங் ட்ரேடிங். ரெண்டாவது விஷயம் அப்படிங்கிறது, இந்த தீட்டான்னு ஒரு வேல்யூ இருக்குது. சரிங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்கள் ஒரு இந்த கான்ட்ராக்ட் 24,800 ரூபா கொடுத்து வாங்குறீங்கன்னா, இப்போ இந்த தீட்டா வேல்யூ உங்களுக்கு தெரியறதே கிடையாது. அதாவது நீங்கள் மார்க்கெட் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி, இது வந்து ஒரு நாளைக்கு 6 ரூபா கரைஞ்சி 6 ரூபா 97 7 ரூபா கிட்டத்தட்ட 7 ரூபா கரைஞ்சி ஆகும். அப்போ நாளைக்கு இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஓப்பன் ஆகும்போது 6 ரூபா 7 ரூபா என்ன ஆகிடும், பக்கம் கரைஞ்சு போயிடும். சரியா? அவங்களுக்கு அங்கே ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே, ஒருவேளை மார்க்கெட் ஏறினாலும் அங்கே வந்து ப்ரீமியம் ஏறி இருக்காது, கரைஞ்சு போயிடுமே, வாய்ப்பே இல்லை. கரெக்டாக? இன்றைக்கி மார்க்கெட் கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ பாயிண்ட், 181 பாயிண்ட் ஏறி இருக்காங்க பாருங்கள். 181 பாயிண்ட் நீங்கள் மார்க்கெட் ஏறி இருக்குது. ஆனால் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது இல்லைங்களா, இங்கே 20 ரூபா இருக்கிறது எத்தனை ரூபா ப்ரீமியம் கொடுத்துருக்கு, 2 ரூபாய் ஏறி இருக்குது. அவ்வளோதான். 20 ரூபாய்க்கு எடுத்தது 2 ரூபாய் இருக்குது. அதாவது இவ்வளோ பெருசாக மார்க்கெட் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஆக்சுவலாக ஏறியும். எல்லா நேரங்கள்லையும் மார்க்கெட் ஒரே டைரக்ஷன் இருக்குது. நாளைக்கு விழுகலாம். மார்க்கெட் இன்றைக்கி ஏற்றுனது 100 200 பாயிண்ட் ஏற்றுனதை ஒரு கன்சாலேஷன் இல்லை 50 பாயிண்ட் நாளைக்கு மார்க்கெட் விழுகலாம். அப்படி விழுந்துருச்சு அப்படின்னா இன்றைக்கி 2 ரூபா ஏற்றிருக்கா இல்லைங்களா, நாளைக்கு 10 ரூபாவை இறங்கிடும். ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு நாளைக்கு வந்து 7 ரூபா இறங்கணும் இல்லைங்களா, 10 ரூபா என்ன ஆகிடுவான், 10 ரூபா இறக்கிடுவான். அப்போ என்னென்னா, இருக்கிற காசை வச்சு ப்ளே பண்ணாதீங்க, அவுட் ஆஃப் த மணியில் ப்ளே பண்ணாதீங்க. இது எல்லாம் கேம்லிங் தான், அண்ட் இது ட்ரேடிங்கே கிடையாது. சரிங்களா? ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா கரெக்டான கேபிட்டல் வச்சுக்கோங்க. அண்ட் வந்து இது இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்பைரி டேக்கில் வந்து இது மாதிரி ப்ளே பண்ணுவாங்க. எக்ஸ்பைரி டேக்கு மட்டும் வந்துட்டு அது பக்கத்தில் அது கூட பரவாயில்ல, ஏதோ ஸ்ட்ராட்டஜி ஒரு டேரெக்ஷனில் அதை பக்கத்தில் 10 ரூபாய்க்கு ஆயிடுச்சு, அது ஒரு மொமெண்டம் வந்துருமா அப்படிங்கிற பார்க்குறாங்க. ஆனால் எக்ஸ்பைரிக்கு ஒரு 4 நாள் இருக்கும்போது நேரம் 1000 பாயிண்ட் தள்ளி போய் எடுத்து வச்சிங்க அப்படின்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு அனாலிசிஸ் கிடையாது, அது அசம்ஷன் ட்ரேடிங் தான். அண்ட் வந்து அது உங்களுக்கு 90% லாஸ் தான் தரும். ஏற்கனவே சொன்னேன், அந்த லாஸ் பண்ணுறதுக்கு பேசாமல் அது சேமிப்பில் போடுங்க.
சரிங்களா? ஒரு ஸ்டாக் வாங்கி வைங்க. ஆர் வந்து நீங்கள் உங்கள் தான் ஏற்கனவே உங்கள் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணுங்கள். இந்த காசை கூட வந்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரூ. 500 1000 கொஞ்சம் கொஞ்சமாக 10 டைம் 10,000 விடுறதுக்கு அந்த 10,000 ஒரு இல்லை 50,000 வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ட்ரேடோ ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது மட்டும் ட்ரேட் பண்ணுறேன், மாதம் 1 என்ட்ரியோ 2 என்ட்ரியோ, அது கூட உங்களுக்கு ப்ராஃபிட் தரும். சரியா? ஆனால் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா என்னைக்காவது ஏதாவது அடிக்கலாம் உங்களுக்கு, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அதனால் வந்து இந்த மாதிரி ப்ளே பண்ணாதீங்க. இது வந்து ஒஸ்ட்டு கான்செப்ட்டு, அவுட் ஆஃப் த மணியில் கை வைக்கிறது அப்படிங்கிறது. ஓகே, இந்த வீடியோ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் அண்ட் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். தன்னுக்கு இனியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் ஏற்கனவே சொல்லி கீழே இருக்குது, செக் பண்ணிக்கலாம். அதுவரையில் நான் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.